என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்க, பண்ணிடுவோம். இல்ல நீங்க இவ்வளவு பொறுமையா இருக்கீங்களே, நான்லாம் இவ்வளவு பொறுமையா இருக்க மாட்டேன். நீ என் புருஷனை புடிச்சுக்கிட்டா, என் புருஷனை புடிச்சுட்டா, நீ புருஷன் கூட ஒழுக்கத்தோட இருந்தா அடுத்தவளை தேடி எதுக்கு புருஷன் வாரியான்? ஓ வீட்டுல நீ சோற ஒழுங்காக்கி வச்சா அடுத்த வீட்டு சொத்தை தேடி ஏன் புருஷன் போகணும்? இதுதான் கரெக்ட். சொல்லு. அது எதுவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது புரிஞ்சுக்காம நீ ஊர்ல இருக்க ஹோட்டல் சோறு பூரா நீ திங்கன்னு நினைச்ச. புருஷன் நல்ல ருசியான சோறு வேணும்னா அவர் வெளியே வந்துட்டாரு. அப்ப விட்டுப்புட்டு இப்ப போச்சேன்னு கிடந்து அடிச்சுக்கிட்டு இருந்தியா? உனக்கு புடிச்சு வச்சுக்க துப்பு இல்ல, வாழை வக்கு இல்ல, நீ எதுக்கு பேசுற? எந்த புருஷனும் பொண்டாட்டி ஒழுக்கமா இருந்தா என்ன வந்து உங்களை தேடி போக மாட்டாங்க. அப்ப இவங்க என்ன ரேஞ்சில இருந்திருப்பாங்க பாருங்க. அது இந்த ஒரு கேள்விதான். அதனால நான் சரி போன் வேண்டாம், இது தேவையில்லாம அவருக்கு மன உளைச்சல், சரி கஷ்டத்தை கொடுக்க வேணாம். நான் நீ எல்லாம் நேத்து வந்துட்டு இந்த போடு போட்டா நான் அந்த மீடியாவுக்குள்ளேயே கரைச்சு குடிச்சு யாரு சப்போர்ட் இல்லாம சிங்கிளா இப்ப வரைக்கும் நான் உட்காந்துருக்கேன். இந்தியாலே ஒரு சில புறம்போக்குங்களும் சரி புரிய மாட்டேங்குது. இப்ப இவ்வளவு பண்ணியே சூர்யா கூட இருக்கிறேன்னா அப்ப இன்னமும் சுமி என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னு இதுதான் மெயின் பாயிண்ட். இதுதான் கேள்வி. இவ்வளவு பண்ணி கூட அவர் இருக்கிறாருன்னா அப்ப அவ எந்த அளவுக்கு இருப்பா? எதுக்கு வந்து போக மாட்டேங்கிறாரு? எவனாவது குடும்பத்தை விட்டு கூத்தியா கூட, சரி நீ கூத்தியானே வச்சுக்க, கூத்தியா கூட எதுக்கு இருக்கிறாரு? அப்ப பொண்டாட்டிங்கிறவளை விட கூத்தியா எவ்வளவோ பரவாயில்லைங்கிற மாதிரி தானே இருக்காரு.